விமலா என்ன சொல்றாங்க? மீ டூ ஃப்ரம் சுப்பையா வித்யாலயம் ஸ்கூல் டு டி அவர் பிடி மேம் மிஸ்ஸஸ் பத்மா கேனாட் ஃபர்கெட். எஸ், இந்த வண்டர்ஃபுல் பீப்புள் எல்லாம் எங்களை சொல்லி கொடுத்து எங்களை பெரிய ஆளாக்குன இந்த பத்மா டீச்சர் நன்றி. என்னோட சேர்ந்து இன்னொருத்தங்களும் அவங்கள நினைவு கொள்கிறார்கள். தேங்க்யூ. சரி, ஒருத்தங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. இருதய படபடப்பிற்கு அமியாடரோன் மற்றும் பிசோப்ரலால் சாப்பிட்டு, இதெல்லாம் என்ன மாத்திரைன்னு எனக்கு தெரியாது, ஹார்ட் டாக்டர்ஸ் கொடுக்கிறது. இதயம் லோ பீட் வந்து அதற்கு பேஸ்மேக்கர் வைத்து பின் அந்த அமியாடரோன் அதிகமாகி கல்லீரல் பாதித்து வயிற்றில் நீர் கட்டி மிகவும் கஷ்டப்படுகிறேன் அம்மா. அசிட்ரோம் எடுக்கிறேன், என்ன செய்வது அம்மா? வயிற்றில் நீர் குறைய என்ன செய்வது? ஓகே, சோ ஒன்று தொட்டு ஒன்று. ஒரு மாத்திரை சாப்பிட போய் அதனால இன்னொரு ப்ராப்ளம் வந்து, அதனால இன்னொரு பிரச்சனை வந்து, அதை சரி செய்கிறேன் என்று இன்னொரு பிரச்சனை வந்து, இது உண்மையா? ரொம்ப ரொம்ப உண்மை, ரொம்ப ரொம்ப உண்மை. நான் என் கண்ணால் பார்க்கிற உண்மை. ஒரு மாத்திரை, அந்த மாத்திரையுடைய சைடு எஃபெக்ட கவுண்டர் ஆக்ட் பண்றேன் இன்னொரு மாத்திரை, அது ரெண்டும் சேர்ந்து வர்ற சைடு எஃபெக்ட்ஸ இப்படி சரி பண்ணிடலாம். சோ இப்படி நிறைய பேரு கஷ்டத்தை அதிகமாக்கி விடுகிறார்கள். நமது மாத்திரைகள் கஷ்டத்தை அதிகமாக்குகிறது. சரி, நீங்க உங்களுக்கு என்ன வயசுனாலும் சரி, உங்களுடைய ஜெனரல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். ஒவ்வொரு வியாதிக்குன்னு ஒண்ணுன்னா மைக்ரோஸ்கோப்பா ஒவ்வொருத்தரும் பல விதமான, காதுக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், தொண்டைக்கு ஒரு டாக்டர், வயிற்றுக்கு ஒரு டாக்டர், இப்படி பல பல டாக்டர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரே உடம்ப ட்ரீட் பண்ணி ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ்னால பல கஷ்டங்களை உண்டு பண்ணுகிறீர்கள். ஒரு சீனியர் டாக்டரா நான் தான் இதற்கு எதிராக என்னுடைய மருத்துவர்களை, என்னோடு சேர்ந்த மருத்துவர்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ள முடியும். சோ தயவு செய்து ஒரு உடம்பு முழுவதையும் நீங்கள் ட்ரீட் பண்றீங்க. இப்போ ஒரு சாட் ஜிபிடி பல டாக்டர்ஸை விட நல்ல அறிவு வச்சிருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நீங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ யூஸ் பண்ண பாருங்க. எல்லோரும் பயப்பட வேண்டாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு கம்மி தான். ஆனாலும் நீங்க நிறைய பேர் உங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புறீங்க. டாக்டர் சொல்லுங்க, ஈஸியா சாட் ஜிபிடில போட்டுடலாம். அந்த சாட் ஜிபிடில அந்த போட்டோவையோ இல்ல அந்த இமேஜஸையோ அந்த ரிப்போர்ட்ஸையோ நீங்க போட்டுட்டு உங்களை பத்தி, உங்க வயசு என்னது, எது என்னது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வீட்டுல ஒரு குட்டி கைடன்ஸ் ஆயிரும். அது டாக்டர் நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் ஒரு கைடன்ஸ். தயவு செய்து அறிவு பெருத்துக்கிட்டே போகுது. இந்த அறிவு பெருத்துக்கிட்டே போறதை பத்தி நம்ம பயப்படணுமா? நிறைய பேரு வீடியோல நான் சொல்ற கருத்துகளுக்கு, ஐயோ நீங்க சொல்றத கேட்டா பயமா இருக்கே, அது அப்படி இல்லையே இப்படி இல்லையே, நாங்க பாட்டுக்கு ஒரு உப்பை தின்னுகிட்டு இருந்தோம், இவங்க வந்து குழப்புறாங்க. பிங்க் சால்ட், பிளாக் சால்ட்டும் இருக்கு. ஓகே, நீங்க நிறைய கடைகள்ல பார்க்கலாம். பிளாக் சால்ட்னதுன்னா பிளாக் சால்ட்னே வச்சிருப்பாங்க. ஓகே, பழங்கள்ல தூவி சாப்பிடுவாங்க நார்த் இந்தியால. ஓகே, சோ இப்படி பல விதமான விஷயங்களை பற்றி நீங்க பயப்படவே கூடாது. சாட் ஜிபிடின்னு இருக்கு, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க குட்டி பிள்ளைகளுக்கு தெரியும், உங்க பேர பிள்ளைகளுக்கு தெரியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு தெரியும். சோ இதுல எல்லாம் நீங்க நல்லா யூஸ் பண்ணி உங்களுக்கு உரிய டவுட்ஸ தமிழ்லயோ எந்த லாங்குவேஜ்னாலும் அதுலயே நீங்க சிம்பிளா கேட்டு கேட்டு பழகி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். அதை ஓவர் டூவும் பண்ணக்கூடாது, பட் அளவாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கைடன்ஸ் அதுக்கு நீங்க வச்சுக்கலாம். ஓகே, சாட் ஜிபிடி அண்ட் மெடிக்கல் நாலேஜ் நீங்க வளர்த்து கொள்ளணும். ஓகே.